என் வாழ்வின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தருணத்திற்கும் சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கமும். சிவா 77 மீடியா இப்படி ஒரு சேனலை தொடங்கணும்னு என்னுடைய நீண்ட நாள் விருப்பம். அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி. நான் உங்கள் சிவா. எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்பவுமே கூட்டத்தோடையே இருக்கணும், அந்த கூட்டத்தில் தனித்துவமாகவும் அந்த கூட்டத்துக்கு பயனுள்ளவனாகவும் இருக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கேன். என்னுடைய விருப்பப்படியே நான் செய்கிற ஒரு செயல்லையும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இனி வருங்காலத்திலையும் அது நடந்துக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, தோழர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறப்பையும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்கிறப்ப நான் அதை நுட்பமாக கவனித்து நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். அப்போ நான் முடிவு செஞ்சேன், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவருக்கும் நம்ம பகிர்ந்துக்கணும், நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு செஞ்சேன். அதில் முக்கியமாக கல்வி, வேலைவாய்ப்பு, உடல்நலம், மனநலம், பொருளாதார நடவடிக்கைகள், அதே போல் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற தலைவர்கள், எழுத்தாளர்கள், அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை பற்றியெல்லாம் பேசணும். சினிமா இந்த உலகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்படியாப்பட்ட சினிமாவை என்னுடைய பார்வையிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கணும், குறும்படங்கள் தயாரித்து நம்மளுடைய சேனல் வழியாக வெளியிடணும்னு முடிவு செஞ்சுருக்கேன். அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருமளவு தேவைப்படும். சிவா 77 மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், செய்வீங்கன்னு நம்புகிறேன். பொதுவாக நான் ஒரு 3 விஷயத்து மேலே பெரும் நம்பிக்கை உள்ளவனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். கெட்டவனுக்காக நல்லவன் கெட்டவனாயிடக்கூடாது. நம்ம செய்கிற தர்மம் தகுந்த நேரத்தில் நம்முடைய உயிரை காப்பாற்றும். உனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்டயே திரும்ப திரும்ப கேளு, அது கிடைக்கிற வரைக்கும் கேளு, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இந்த 3 விஷயத்து மேலே நான் நம்பிக்கை உள்ளவனா இருக்கேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.